மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். நேர்மை, நியாயம், உண்மை தாங்க ஜெயிக்கும், என்ன கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாப்புல. ஆனால் அது என்ன தலைவா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது தலைவா அப்படின்னு நம்மலாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது என்னதான் சொன்னாலும் அவர் சொன்னது இப்போ கரெக்டாகிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரே சம்மன் 2 பேருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒன்று தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சம்மனுக்கு போலனா என்ன ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சம்மன் விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து சும்மா சொன்ன ஊடகங்கள் சொல்ற செய்தி அடிப்படையில் பேசல. ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் மீடியா சொல்ற செய்தி அடிப்படையில் இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் பேசிக்கிறேன். ரெண்டாவது முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவில் விஜய் அண்ணாவை இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பவன் கல்யாண் பேசுறாராம். பவன் கல்யாண் பேசி பயங்கரமா வந்து நான் எப்படி போறேன் பாத்தீங்களா, என்னமா நீங்களும் வந்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்துடலாம் விஜய் அப்படின்னு சொல்லி நடிகர் பவன் கல்யாண் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் அடிப்படையில் பேசுறது மாதிரி ஒரு செய்திகளை கிரியேட் பண்றாங்க. ஏன் இந்த செய்தியை கிரியேட் பண்றாங்க, இது வதந்தி, ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான பாலிடிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னப்பாச்சு, ஏன் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த செய்தியை நான் முதல்ல சைடில் போட்டுறேன். ஆக்சுவலாக அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மன் இவருக்கு வீட்டில் போயும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அலுவலகத்துலையும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சம்மனை அவர் ரிசீவ் பண்ணவே மாட்டுறாராம். ரெண்டாவது முக்கியமானது, சம்மனை இமெயில் அனுப்பிச்சிருக்காங்களா. சம்மனை வாங்கிட்டு வரலங்கிறது பிரச்சனை இல்லை, சம்மனை வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையோட மையப்புள்ளியாக இருக்குது. ஏன் சார் சம்மனே வாங்க மாட்டேறீங்க? அந்த சம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு அரெஸ்ட் வாரண்ட் சம்மன் கிடையாது. நாங்கள் ஒரு விஷயத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய விசாரணைக்கு உதவுங்கள் அப்படிங்கிற ஒரு விக்னஸ் சம்மன் தான் அந்த சம்மனு. எல்லாருமே ஆஜராகி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சம்மனே வாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு ஏன் வரீங்க? ஏன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு, அது கருவூர்னு நினைக்கிறேன், அந்த ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு பெரிய ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துனீங்களே, இதை பத்தி எனக்கு பயங்கரமான புரிதல் இருக்கு. இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு, இத்தனை மணிக்கு வந்தாரு, அத்தனை மணிக்கு வந்தாரு, இங்க பாருங்க காலனிகள் அதிகமாக கிடக்கு, தண்ணி வாட்டர் கேன் கிடக்கு தான் பாருங்கன்னு சொல்லி பயங்கர பிலாசபி பேசுறீங்களே, பயங்கரமான பிரஸ் மீட் கொடுத்தீங்களே, இதெல்லாம் பார்த்த சிபிஐ தான் அப்பா இவருக்கு எல்லா மேட்டரும் தெரியும் போலப்பா, இவரை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும் போல, நம்ம ஏன் அங்கங்க சுத்தணும், நம்ம இந்த இவரை பிடிச்சோம்னா வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தான் உங்களுக்கு சம்மன் அனுப்புறாங்க. சார் சிபிஐனா சொல்ல மாட்டேன் சார், நான் பிரஸ் மீட்னா சொல்லுவேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி அரசியல் மனநிலை அப்படிங்கிறத நான் முதல்ல கேட்டுறேன். இப்போ ரெண்டாவது, இப்போ எதுங்க அவருக்கு சம்மன் அனுப்பணும்? இவங்க அனுமதி கேட்டாங்க, இவங்க அனுமதி மறுத்தாங்க, ஏதோ நடந்துச்சு, இதில் செந்தில் பாலாஜி எங்கே வராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவாளித்தனமாக சில கேள்வி கேட்பாங்க. ஆக்சுவலாக தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ தாவேக்கா அனுமதி கேட்டிருக்கு, போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கு, உள்ளூரோட அரசியல் தலையீடு இருக்கிறதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். 3 டைமென்ஷன் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் போலீஸையும் குறை சொல்கிறோம், உள்ளூர் அரசியல் தலையீடையும் நாங்கள் குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த போலீஸ்காரங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அல்லது ஆளும் கட்சி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, விஜயண்ணா மட்டும்தான் தப்பு, அவர் தான் எல்லாத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. இல்லங்க, எல்லா ஏரியாலயும் நடந்தது வேற, இங்க நடந்தது வேற, இங்க ஏதோ சம்திங் வந்து வித்தியாசமா நடந்திருக்கு. இது வித்தியாசமா நடக்க போய் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கு. அந்த வீடியோக்கள் அத்தனையுமே நாங்க சப்மிட் பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்தவரை இந்த உள்ளூர் அரசியல் தலையீடு இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ நம்ம தலைவர் விஜய் அவர்கள், இப்போ சிபிஐ பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்ப்போம். நம்ம தலைவர் விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை யார் ஏற்பாடு பண்ணா, வாங்க மதியழகன் நீங்க வாங்க, உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. சரி, இதுக்கு மேல யார் இவருக்கு வந்து உத்தரவு போட்டா, புசி ஆனந்தா அவரை வாங்க, சிடிஆர் அண்ணா நீங்க வாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதவஜன் அவர்கள் நீங்க வாங்க, நீங்கலாம் முதல்ல வாங்க, நாங்க உங்கள்ட்டலாம் சில டீட்டெயிலாம் கேட்டுக்கிறோம். கேட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது அத்தனைக்கும் வந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு உத்தரவு போட்டது தலைவர் விஜய் அவர்கள் தான். அவரை பார்க்க வந்த கூட்டம் தான் இது. சரி வாங்க விஜய், உங்களையும் நாங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவரையும் ஜனவரி 12ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதி 2 தடவை விசாரிச்சுட்டாங்க. அவரும் நேரடியாக கருப்பு சட்டை போட்டு போய் டெல்லியில் தன்னுடைய தரப்பு நியாயத்தை அத்தனையும் சொல்லிட்டாரு. சம்மனை வாங்கினாரு. வாங்கின உடனே அந்த சம்மனுக்கு வந்து முதல் சம்மனே போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. 2ஆவது சம்மன் 3ஆவது சம்மன் கூட போகலாம். ஆனால் அவர் 2ஆவது சம்மனுக்குலாம் தேவையில்லை. நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, கூப்பிட்டுருக்காங்க. நம்ம வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை அமைப்பு கேட்டோம். நீதிமன்றம் சிபிஐ சேர்த்து கொடுத்துருக்காங்க. நமக்கு நியாயத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது, தர்மத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை. முதல் சம்மனுக்கே நம்ம டெல்லி போகணும்னு சொல்லி டெல்லியில் போயிட்டு ஆஜராகி தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொன்னாங்க, சொல்லிட்டு வந்துட்டாங்க.
இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தரப்பு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் 500 போலீஸ்காரங்களை டெய்லி பார்த்தீங்கன்னா 5 to 10 பேருக்கு சம்மன் அனுப்பிச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே என்னென்ன சொல்கிறீங்க, இப்போ அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கடைக்காரங்க அத்தனை பேர்ட்டை விசாரிச்சுட்டாங்க. அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அத்தனையுமே கைப்பற்றிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா டைமென்ஷன்லையும் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக எஸ்பி இருக்கார்ல, அந்த ஊரோட எஸ்பி, அவரை பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரே விசாரிச்சுட்டாங்க. கலெக்டர் தங்கவேல் இருக்கார்ல, அவரே விசாரிச்சுட்டாங்க. இப்படி போலீஸ்காரங்க தரப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரை விசாரிச்சாச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் தரப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரை விசாரிச்சாச்சு. இவங்க 2 பேர் சொல்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா ஒன்று இருக்கு. உள்ளூர் அரசியல் தலையீடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். யார் அந்த அரசியல் தலையீடு அப்படின்னு பார்க்கும்போது அது செந்தில் பாலாஜி இருக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க செந்தில் பாலாஜி அவர்களே, உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பும் போது தான் அவர் ஏங்க சம்மன்லாம் எனக்கு எதுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க, நான் சும்மா மேடை சொன்னது செஞ்சேன், சும்மா சம்மன் கிம்மன்லாம் எனக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அந்த சம்மனை வாங்கவே மாட்டார். அப்படிங்கிறதான் பிரச்சனையோட மையப்புள்ளியா இருக்கு. இப்போ தலைவர் விஜய் அவர்களுக்கு 3வது சம்மனானது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 3வது சம்மனை தலைவர் விஜய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, என்ன சார் சம்மனா, எப்போ வர சொல்கிறீங்க, நாளைக்கு வர சொல்கிறீங்களா, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சார், அதாவது அடுத்த 5 நாளைக்குள்ளே நான் வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிற ஒரு சினாரியோவில் இருக்கேன், நான் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வரலாமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், ஏன்னா நீங்கள் இப்போ சம்மன் அனுப்பிங்கிறத நான் எதிர்பார்க்கல, எனக்கு டே டு டே லைஃப்பில் அவ்வளோ டைட்டாக போயிட்டுருக்கு, விசாரணைக்கு உதவி சொல்லி தானே எனக்கு சம்மன் அனுப்புகிறீங்க, இதே விசாரணைக்கு நான் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் உதவுறேன், எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இல்லை, ஆனால் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, டெல்லி வர்றதுக்கு பதிலாக சென்னையில் எங்கேயாவது அல்லது சென்னை நியர்பை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விசாரணை பண்ணீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி 2 அஜெண்டா வச்சு அந்த சம்மனுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு சிபிஐ என்ன பண்றாங்கன்னா, சரி சார் உங்களோட சிச்சுவேஷன் புரியுது எங்களுக்கு, நீங்க நாளைக்கு வர வேணாம், நீங்க பாத்தீங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் வர்ற மாதிரி நாங்கள் மறுபடியும் ஒரு சம்மன் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அதே நேரம் நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் கேட்குறீங்க, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2 பதிலை சிபிஐ தரப்புலேருந்து விஜய் அண்ணா பக்கம் சொல்கிறாங்க. ஸோ விஜய் அண்ணா அந்த சம்மனுக்கு பதில் சொல்லி விலக்கு வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாரு. இங்கே நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் அந்த சம்மனை வாங்காமல் இமெயில் அனுப்பி விட்டுருக்காங்க, சம்மனை அவர் பார்க்க மாட்டாரான்னு சொல்லி இமெயில் மூலமாக இந்த சம்மனுக்கு இப்போ அவர் ரிப்ளை பண்ணணும், வாட் எவர் இட் இஸ் அவர் நேரடியாக ஆஜராகணும். ஒருவேளை இப்போ அவர் இந்த சம்மனை புறக்கணிச்சுட்டே இருந்தார்னா சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு விசாரணைக்கு உதவுங்கள் கூட்டத்துக்கே அவர் வரல, அப்ப இவர் மேல ஒரு பிளாக் லிஸ்ட் போடுவாங்க, இவர் ஒரு குற்றவாளி தொடர்புடைய பக்கத்துக்கு கொண்டு போவாங்க, நீதிமன்றத்தோட உதவியோட ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு வாரண்ட் வாங்குவாங்க, அந்த வாரண்ட் மூலமா செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவர் விசாரணைக்கு உதவ மாட்டாரு, அதாவது விசாரணைக்கு உதவும் அப்படின்னு நம்ம சொல்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வரமாட்டாரு. அப்ப இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சினாரியோலாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா இவர் ஒத்துழைப்பாரான்னு தெரியல, அப்ப இவர் ஒத்துழைக்க மாட்டார் நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம நீதிமன்றம் மூலமா அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லி சிபிஐ நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று, இது ஒரு பார்ட். இப்போ 2வது, எதுக்கு தம்பி இந்த என்டிஏவோட நமக்கு கூட்டணின்னு நம்மளை போட்டு இந்த மாதிரி படுத்திக்கிட்டு இருக்காங்களே, என்னதான் கதை, இதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். எல்லாரும் சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் மத்தியில் நமக்கு பெரிய ஆதரவு இருக்குது. அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ 2 பேருக்குமே விஜய் அண்ணாவோட பாலிடிக்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு செய்தியை காமனாக கிரியேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அண்ணா தனியாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறப்போ அவர் குழப்பத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்ணணும். அப்போ அவர் குழப்பத்தில் இருக்கார் அப்படிங்கிற செய்தியை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்ற மாதிரி இருக்காது. அவர் தெளிவான அரசியல் பண்ணலங்க, அவர் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்காரு, கிளாரிட்டிலாம் கிடையாதுங்க அவருக்கு. இங்க பாருங்க, எங்க பக்கம் வர்றதுக்கு பேசிட்டு இருக்காரு, இவரை நம்பியா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுக்கு சாதகமான ஒரு செய்தியா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது அவங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜை கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கா, அதனால தான் அவங்களும் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கு இதனால என்ன சாதகம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிறுபான்மை வாக்கு மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துறது. இங்க பாருங்க, நாங்களாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்க டெல்லிக்கு, இங்க திருச்சியிலேருந்து சொல்லுவாரு சம்மன் அனுப்பிச்சா போக மாட்டாப்ல, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கேருந்து அடிச்சு விடுறது, திருச்சியில் உட்காந்துக்கிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, நாங்கள் கண்ட்ரோல்லே வரமாட்டோம்லாம் பேசுறது. அப்போ அந்த சம்மனுக்கு போயிட்டு வரலாம்ல, அங்கே போயிட்டு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லலாம்ல, டெல்லியில் அங்கே போய் சொல்ல மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அடிச்சு விட்டா தான் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி டெல்லியை எதிர்க்கிற மாதிரி ஒரு அரசியல் இங்கே பண்ணுவாங்க. இங்கே சிறுபான்மை வாக்கு மத்தியில் இங்கே பாருங்க, விஜய் அந்த பக்கம் போயிட்டு இருக்காருங்க, சர்வே எடுத்திருப்பாங்க, நிறைய மக்கள் நம்ம பக்கம் வர மாதிரி இருந்திருக்கும், ஒரு செய்தியை கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும்ல, என்டிஏன்னு கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும்ல, இவர் எப்போ வேணா பிஜேபி பக்கம் போவாருங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கட்டமைச்சு வச்சா ஒரு சில சிறுபான்மை மக்கள் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, போயிடுவாரோ ஐயா என்ன இப்படி நம்ம யோசிச்சோம், இவர் மேலே ஒரு ஒரு நம்பகத்தன்மை வச்சோமே, இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி இந்த செய்தியை பேனா நிறுவனம் கிரியேட் பண்ணுது. இந்த செய்தியில் நம்ம பக்கம் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இதில் பொலிட்டிக்கல் இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதிமுக பாஜகவும் அமைதியாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நம்ம தலைவர் அறிவிச்சு ரொம்ப நாள் ஆகுது. விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல தெளிவாக இருக்கும். அதாவது கொள்கை எதிரி அரசியல் எதிரி தவிர வேற யார் வேணா வாங்க, நம்ம கூட்டணி சார்ந்து பேசுவோம்னு சொல்லிட்டோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் யாருமே இப்போதைக்கு வரல அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரே இந்த பக்கம் போறாரு அப்படிங்கிற நரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. வரவும் போறவன்லாம் இந்த திமுக எல்லாம் உள்ளதுக்கு போட முடியாது. யார் என்ன, பின்னணி என்ன, என்ன நோக்கம், இவங்க வந்தால் நம்மளுடைய சேர்ந்து மக்கள் சேவை செய்ய முடியுமா, எல்லா ஆங்கிளையும் பார்த்துட்டு தான் நம்ம தொடர்ச்சியாக முடிவெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆங்கிளில் போகும்போது நம்ம வாக்குறுதியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ சம்மனை வந்து வேணான்னு சொன்னதுக்கான காரணம் என்ன, அவர் வேட்பாளர் தேர்வில் இருக்கார், யார் யாரை வந்து நம்ம வந்து நிற்கலாம், இங்கே நிற்க வைக்கிறது யார், அங்கே நிற்க வைக்கிறது யார், அவங்கள்ட்ட என்ன கிளாரிட்டி இருக்குது, வாங்க ரெண்டு பேருக்கு பேசுவோம், நீங்கள் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இன்புட் இருக்குது, நீங்கள் எதுக்கு விருப்ப மனு கொடுத்தீங்க, இந்த விருப்ப மனு அடிப்படையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கார், யார் யாரை நிற்க வைக்கிறாங்க, அவர் முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ எம்எல்ஏ கேண்டிடேட் யார் யாருங்கிறத ஃபைனல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் வந்து மக்கள் மத்தியில் என்டிஏ கூட்டணி அது இதெல்லாம் ஒரு நேரம் கிடையாது ஐயா. அந்த மாதிரி செய்தியெல்லாம் கிரியேட் பண்ண யாராவது இதெல்லாம் நம்புவாங்களா? பவன் கல்யாண் பண்ணிட்டாராம். பவன் கல்யாண் கட்சி அடுத்த எலெக்ஷனில் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பவன் கல்யாண் ஃபார்மேட்டை நான் தனியாக எடுத்து பேசுகிறேன். அது எனக்கு தெரிஞ்சு 1 நம்பர் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அது நீங்கள் கூடிய விரைவில் பாருங்கள். அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. செந்தில் பாலாஜிக்கு நடக்க வேண்டியது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அரசியல் நிகழ்வுகள் ஒரு பக்கம் ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு. இந்த என்டிஏ அப்படிங்கிறது இந்த 2 கட்சிக்குமே சேர்த்து நம்மளை பொலிட்டிக்கலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு வேகத்தடையை அதை உருவாக்க ஏறி பறந்து தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.